வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம்மோட ஸ்டார்டிங், அதாவது 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அந்த மாதிரி இயக்கங்கள் பார்த்துருக்குறோம். அந்த பார்த்துட்டு இதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதனுடைய கண்டினியூட்டி தான் இதுவும். இது வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியின் தொடக்க கால எழுச்சிகள், அதாவது பழங்குடியினர் கிளர்ச்சி, நில வருவாய் முறை, இதை பற்றியெல்லாம் இந்த பார்ட்டில் பார்க்க போகலாம், ஓகேவா? சரி, இது நம்ம டெலகிராமோட சேனலோட ஸ்கேனரு. இதை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொத்தம் 7 புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். அதாவது வெங்கடேசன் சாரோட ஐஎன்எம் புக்கு, தற்கால தமிழ்நாடு வரலாறு. இது வந்து 2005ஓட 12th எடிஷனு, ஓகேவா? இது இப்போ கரண்ட்டில் இருக்கிற 8th ஸ்டாண்டர்ட் சோசியல், 10th, 11th ஹிஸ்ட்ரி, 12th எத்திக்ஸ், இதில் இருந்தாலும் இதுக்கான இதை எடுத்துருக்குறோம், ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், ஓகேவா? காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரமானது வேளாண்மை அடிப்படையில் இருந்திருக்கும். அது வேளாண்மை அடிப்படையிலான பொருளாதாரம் தான் இந்தியாவோட பொருளாதாரமாக இருந்திருக்கும். ஆனால் ஆங்கில அரசு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான வேளாண்மை முறைகள் மற்றும் நில வருவாய் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு நில வருவாய் கொள்கைகள், அது என்னென்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நிலையான நில வருவாய் திட்டம் காரன்வாலிஸு, மகள்வாரி திட்டம் வில்லியம் பெண்டிங், ரயத்து வாரி திட்டம் சர் தாமஸ் மன்ரோ. இந்த மாதிரி மொத்தம் 3 பெரிய நில வருவாய் திட்டங்களை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஓகேவா? இந்த திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு எதிராக பொருளாதார சுரண்டல் முறையை ஆங்கில அரசு ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய டார்கெட்டாகவே இருக்கும், ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு. ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழ் நில வருவாய் கொள்கை. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் நில வருவாய் கொள்கை என்னென்ன, அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா 3 டைப்ஸ் ஆஃப் நிலவரி, அதை பற்றி பார்க்கலாம். நிலையான நில வருவாய் திட்டம் 1793 கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எடுத்தோடனே நிலையான நிலவரி திட்டமாக மாறலை. அது என்ன ஸ்டேஜஸை கடந்து போயிருக்குன்னு பார்த்துக்குவோம். 1793 மார்ச் மாதம் காரன்வாலிஸ் பிரபு வந்து இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றிருப்பார், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1765 அவர் தலைமை ஆளுநர் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே ராபர்ட் கிளைவ்ங்கிறவர் வந்து வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ், ஓகே. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓராண்டு நில வருவாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 1 இயராக கொண்டு வந்திருக்காரு, சரியா? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். 5 ஆண்டு நில வருவாய் திட்டமாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு மாற்றிருப்பார். அடுத்து 5 ஆண்டை மாற்றிட்டு அவரே என்ன பண்ணுவார்னா அகைன் ஓராண்டு நிலவரி திட்டமாக மாற்றிருப்பார், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஓராண்டு நிலவரி திட்டமாக ராபர்ட் கிளைவ் வச்சுட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து 5 ஆண்டு திட்டமாக மாற்றி அதை திரும்பவும் ஓராண்டு திட்டமாக மாற்றுவார். அது காரன்வாலிஸு 10 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றிடுறாரு. ஃபஸ்ட்டு 1 இருந்தது, அப்புறம் 5 இருந்தது, திரும்பவும் அகைன் 1ஆவே மாற்றினது யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். திரும்பவும் அதை வந்து 1 இருந்தது 10 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றினது யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு, ஓகே. இவர் வந்து மாற்றிட்டு அதுக்கு நிலையான நிலவரி திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் தான் அந்த 10 ஆண்டு நிலவரி திட்டம், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. இத்திட்டம் வங்காளம் எங்கெங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? எதுனா நிலையான நிலவரி திட்டம். அதுக்கப்புறம் கொண்டு வந்த நிலவரி திட்டம் எத்தனை சதவீத நிலப்பரப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இத்திட்டம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்லுஜாரி, பிஸ்வேதாரி ஏன்னா பல பெயர்களில் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அதுக்கு நிலையான நிலவரி திட்டம் தான் பேர், ஆனால் அது வட்டார மொழியில் அழைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த பேரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இத்திட்டத்தின் உரிமையாளர்கள் யாருன்னா ஜமீன்தார்கள் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜமீன்தார்களின் கண்ட்ரோலில் தான் விவசாயிகள் இருப்பாங்க, அதனால் முழு அதிகாரம் ஜமீன்தார்கள் தான் இருந்திருக்கும். விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்கள் யாருன்னா ஜமீன்தார்கள் தான், ஓகேவா? விவசாயிகளிடமிருந்து வசூலித்து 11ல் 10 பங்கு வரியினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசு கொடுத்துருவாங்க. 11ல் 10 பங்கு வந்து வசூலித்து 10 பங்கு வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்துருவாங்க. மீதி 1 பங்கு இவங்களுடைய செலவுக்காக வச்சுருவாங்க, ஓகேவா?
ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கு பட்டா அப்படிங்கிற எழுதப்பட்ட ஒப்பந்தம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலத்தின் உரிமையாளர்கள் ஜமீன்தார்களே ஆயிருக்கிறாங்க. ஓகேவா? எழுதப்பட்ட பட்டா மட்டும்தான் கொடுத்துட்டு ரூல் பண்ணுறது இல்லாமல் ஜமீன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தில் வந்து விவசாயிகள் பெரும்பாலும் அடிமைகளாகவே நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த திட்டத்தில் வந்து ஜமீன்தார்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறியிருப்பாங்க. ஓகேவா? இதன் நிலையான நிலவரி திட்டத்தில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? காரன்வாலிஸ் பிரபு. இந்த காரன்வாலிஸ் பிரபு இருக்கார்ல, அவரை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். காரன்வாலிஸ் பிரபுவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பாங்க. யார் யாருன்னா செட்டான்கர் மற்றும் ஹோம்சு, இவங்க 2 பேரும் எழுதியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையான நிலவரி திட்டத்தை ஒரு துயர கொள்கை என்று குறை கூறியிருக்கிறாங்க. யாருன்னா செட்டான் மற்றும் ஹோம்சு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதினவங்க. ஓகேவா? ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது. நிரந்தர நில வருவாய் திட்டம் எதிர்பார்த்தபடி விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவில்லை என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா, வங்காள நிதி வருவாய் வரலாற்று பற்றி எழுதிய எப்டி அஸ்கோலி அப்படிங்கிறவர் கூறியிருக்கார். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ரயத்து வாரி முறை 1820 கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு முறை, நிலையான திட்டம் மாதிரி இது ஒரு ரயத்து வாரி முறை, இது ஒரு திட்டம். ஓகேவா? ஓகே, ரயத் அப்படின்னா உழவர்னு பொருள், வரி என்றால் முறை என்று பொருள். ஓகேவா? இந்த ரயத்து வாரி முறை வந்து உழவர் உடைமை முறை எனவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரயத்து வாரி முறையின் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா தாமஸ் மன்ரோ. இவர் தான் தாமஸ் மன்ரோ, இவர் தான் அவரோட தந்தை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரயத்வாரி முறையை மன்றோ முறை, ஏன்னா அறிமுகப்படுத்துறது தாமஸ் மன்றோ தான். அதை வந்து மன்றோ முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை முறை என்றெல்லாம் பாராட்டப்பட்ட முறை தான் ரயத்துவாரி முறை. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1820 தாமஸ் மன்றோ, அவருடைய நண்பர் ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் கேப்டன் ரிட் அப்படிங்கிறவர். அவங்க 2 பேரும் சேர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் ரயத்துவாரி முறை. எப்பொழுதுனா 1820. தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த முறை எங்கெங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ், பம்பாய், அசாம் போன்ற பகுதிகளில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூர்க் ஆகிய இந்திய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது தான் ரயத் வாரி முறை. ஓகேவா? ஓகே, இம்முறையின் மூலம் நிலத்தின் உரிமையாளர்கள் விவசாயிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகேவா? இந்த முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்த முறையெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலத்தின் உரிமையாளர்கள் வந்து ஜமீன்தார்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ரயத் வாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் விவசாயிகளுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழுபவர்களுக்கே நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஆங்கில அரசு நேரடியாக விவசாயிகளிடம் இருந்து வரி வசூல் பெற்றது. ஓகேவா? ஆங்கில அரசு வந்து டைரெக்டாகவே விவசாயிகளிடமே வரி வசூல் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த முறைகளெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலையான நிலவரி திட்டத்திலெல்லாம் அவருக்கு முகவர்களாக தான் இருந்திருப்பாங்க. யாருன்னா ஜமீன்தார்கள். இதில் வந்து விவசாயிகளிடந்தே வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த முறை வந்து இந்திய பரப்பில் வந்து எவ்வளோ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 51% இம்முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திய நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? முதலில் விளைச்சலில் பாதி என சொல்லியிருப்பாங்க. அதாவது 50-50 தான் இருந்திருக்கும். அந்த முறையை வந்து குறைச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மன்றோ வந்து 1/3 பங்காக குறைக்கப்பட்டது. அது எப்படி குறைச்சிருக்காங்கன்னா, மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? மாற்றி அமைச்சது மட்டும் இல்லை, நில வருவாய் வரியை வரியாக அல்லாமல் குத்தகையாகவே பெறப்பட்டது. நிலவரியை வரியாக அல்லாமல் குத்தகையாக பெறப்பட்ட நிலவரி திட்டம் எதுன்னு கேட்கலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா ரயத் வாரி முறை. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த முறையில் பார்த்திங்கன்னா வருவாய் ஒப்பந்தம் நேரடி விவசாயிகளுடனே செய்து கொள்ளப்பட்டது. ஓகேவா? இது வந்து நில அளவு விளைச்சலில் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த முறையில் வந்து ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்டியது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி முகவர்களாக இருந்த ஜமீன்தார்களும் விவசாயிகளை தான் சுரண்டினாங்க. இவங்க டைரெக்டாக விவசாயிகளுக்கிட்ட வரி வசூல் செஞ்சாலும் விவசாயிகளை தான் சுரண்டியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ட்ராபேக் தான் விவசாயிகளுக்கு. நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி ஆகிய 3 முறைகளிலுமே தாமஸ் மன்றோ தமிழ்நாட்டில் செயல்படுத்திய ரயத்வாரி முறை தான் சிறந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 முறை கொண்டு வந்தாங்கல்ல, ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி, இந்த முறைகளிலேயே சிறந்த முறை எதுன்னா ரயத்வாரி முறை தான். அது எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா நம்ம மெட்ராஸில் கொண்டு வரப்பட்டது தான் சிறந்த முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க.
ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு மகள்வாரி முறை. மகள்வாரி முறை பார்த்திங்கன்னா 1833 கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சி என்பவருடைய சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. ஜமீன்தாரி முறையினுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் மாற்று வடிவம் தான் மகள்வாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1822 கங்கை சமவெளி மற்றும் வடமேற்கு மாகாணம், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் போன்ற பகுதிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மகள்வாரி முறை இந்த ஏரியாக்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா 1837 ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த முறையில் ஒரு சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார். யாரோட உதவினால? ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவர் அவரோட வழிகாட்டுதலில் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு மகள் அல்லது கிராமம் விளைச்சலின் அடிப்படையில் இம்முறையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. மகள் என்றாலே கிராமம் தான் பொருள். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் 3/2 பங்கு அரசின் பங்காக நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலின் நில வருவாய் 50% என குறைத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. வில்லியம் பெண்டிங் பிரபு 50% என குறைச்சிருக்கிறாரு. சரியா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நில வருவாய் பார்த்தீங்கன்னா கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முகவர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா. நிலையான நிலவரி திட்டத்தில் யார் கொடுத்தாங்கன்னா ஜமீன்தார் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரயத்வாரி முறையில் நேரடி விவசாயிகிட்ட வாங்கப்பட்டது. ஆனால் மகள்வாரி முறையில் கிராம தலைவர் லேம்பார்டர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த லேம்பார்டருங்கிறது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த முறையில் முதல்ல பார்த்திங்கன்னா ஆக்ரா மற்றும் அயோத்தி போன்ற இடங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. மகள்வாரி முறை ஆக்ரா மற்றும் அயோத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் அதிகமான வரிச்சுமை இருந்திருக்கு. யாருக்குன்னா விவசாயிகளுக்கு. எல்லா திட்டத்திலையும் விவசாயிகளுக்கான வரிச்சுமை அதிகமாகிட்டு தான் போயிருந்திருக்கு. எதுலையும் குறையலை. ஓகேவா. அதில் விட பெட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 நிலவரி திட்டத்திலே ரயத்வாரி முறை தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த முறையானது விவசாயிகளின் லாபகரமாக இல்லை. ஜமீன்தாரி முறையில் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமாக இருந்ததுனால கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு தான் இது லாபமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு. அந்த பார்த்திங்கன்னா அந்த 3 வகையான நிலவரி திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதிலிருந்து சில இயக்கங்கள் உருவாகியிருக்கும், சில போராட்டங்கள் நடந்திருக்கும். அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்ட மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடிமக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துக்கு நோக்கி நகர்ப்புற மக்கள் நகர்ந்திருப்பாங்க. அதே அளவுக்கான போராட்டங்கள் ஊரக பகுதியில் நடந்திருக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக உயர்குடி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இணைந்தது கிளர்ச்சி செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஒரு கிளர்ச்சி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அது என்னென்னங்கிறது பார்த்து இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர்கள் கோரலை. காலனியத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தியிருக்கிறாங்க. யாருன்னா விவசாயிகள். நீங்கள் இந்தியா விட்டு போகிறத பற்றி அவங்க எந்த ஒரு முயற்சியும் ஏற்படுத்தலை. ஏன்னா அவங்களுடைய நீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரி சுமையை குறைக்கணும், விவசாயிகள் நிம்மதி அடையணும். அதுதான் அவங்களுடைய காரணமாக இருந்திருக்கும் விவசாயிகளுக்கு. அதனால் அவங்களுக்கு இந்த விடுதலை பற்றி உணர்வுகள் கிடையாது. மீண்டும் பழையபடி இருந்தக்கூடிய நிலவரிவாயை எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்த முகலாய நிலவரி அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகள் நிதி சுமை பெரிதும் அதிகரித்தது. அதாவது ஆங்கிலேயர்கள் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க முகலாயர்களின் நில வருவாய் திட்டம் தான் இருந்திருக்கும். அதை கொண்டு இவங்க சீரமைக்கிறேன்னு சொல்லி சீரமைச்சு விவசாயிகளுக்கு பெரும் சுமையை கொண்டு விட்டுட்டாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜமீன்தார்கள் தன்னிடம் இருந்த இடத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்த பிறவுகளுக்கு கீழ்குத்தகை விடப்பட்டன. அது சப்லெட்டிங்னு சொல்லுவாங்க. அதனால் கீழ்குத்தகை ஜமீன்தார்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள சார்ந்தது நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தகை விட்டுருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலப்பிரபுகள் விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வசூலித்து அவங்களுக்கு ஒரு கீழ்குத்தகை கொடுத்துருப்பாங்க. இதனால் விவசாயிகளின் மீதான வரி சுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா.
ஓகே. அதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடிக்கத் தொடங்கிய விவசாயிகளின் கிளர்ச்சி இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்தது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆங்கிலேய ஆட்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடந்தன. அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கில ஆட்சியில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட விவசாய கிளர்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. அதில் பெரிய அளவில் மக்களை திரட்டி நடத்தப்பட்ட போராட்டங்களை தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். அதை பற்றி பார்த்துக்கலாம். அது என்னென்ன இயக்கங்கள் பார்த்திங்கன்னா பராசி இயக்கம், வாஹாபி கிளர்ச்சி, பில்லர்ஸ் கிளர்ச்சி, மொர்வாரா மக்கள் கிளர்ச்சி, காட்காரிகள் எதிர்ப்பு, சூரத் மக்கள் எதிர்ப்பு, காஷி மக்கள் எதிர்ப்பு, சிங்போக்கள் எதிர்ப்பு, கோல் கிளர்ச்சி, சந்தாலர் கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, பாப்னா கழகம், தக்கான் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம், முண்டா கிளர்ச்சி, ரம்பா புரட்சி. இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த கிளர்ச்சிகள் பற்றி விரிவானதை பார்த்திங்கன்னா பார்ட் 5ல் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா என்னென்ன ரீசன்னால் இது ஏற்படுச்சுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நிறைய லென்த்தியாக போயிட்டுருக்கும் வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு வாட்ச் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்படும். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மோர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.